வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது அஞ்சலி. முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் கனமழை முன்னெச்சரிக்கை, பாதுகாப்பு நடவடிக்கைகள். முதலமைச்சர் ஸ்டாலின் மாவட்ட ஆட்சியர்களுடன் ஆலோசனை. வெள்ளம் பாதித்த பகுதிகளில் அமைச்சர்கள் நேரில் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள முதலமைச்சர் அறிவுறுத்தல். பயிர் சேதங்கள் குறித்து கள ஆய்வு மேற்கொள்ளும் மாவட்ட ஆட்சியர்களுக்கு உத்தரவு. மேட்டூர் அணையிலிருந்து வினாடிக்கு 2,10,000 கன அடி தண்ணீர் திறப்பு. காவிரி, பவானி, கொள்ளிடம் உள்ளிட்ட ஆறுகளில் கரை புரண்டோடும் வெள்ளம். பவானி அருகே வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் ஆயிரக்கணக்கானோர் பாதிப்பு. மீட்புப் பணிகளில் தீயணைப்புத் துறையினர், தேசிய பேரிடர் மீட்புப் படை தீவிரம். உதகை உள்ளிட்ட பல ஊர்களில் வெளுத்து வாங்கிய கனமழை. ஏற்காட்டில் வாகனங்கள் மழைநீரில் அடித்துச் செல்லப்பட்டதால் பரபரப்பு. கேரளாவில் கனமழைக்கு 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு. பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க முதலமைச்சர் பினராயி விஜயன் அறிவுறுத்தல். காமன்வெல்த் போட்டியில் இந்தியாவிற்கு 6வது தங்கம் மற்றும் வெள்ளிப் பதக்கம். பாரா பளு தூக்குதல் பிரிவில் தங்கம் வென்றார் இந்திய வீரர் சுதீர். நீளம் தாண்டுதலில் வெள்ளிப் பதக்கம் வென்று முரளி ஸ்ரீசங்கர் சாதனை. மாமல்லபுரத்தில் நடைபெற்று வரும் செஸ் ஒலிம்பியாட் 7ஆம் சுற்று ஆட்டத்தில் இன்று நேருக்கு நேர் மோதும் இந்திய அணிகள். இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் கனமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி மூலம் மாவட்ட ஆட்சியர்களிடம் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். போதிய உள்ளூர் அறிவிப்பு தராம மக்கள் எதிர்பாராத நேரத்துல தண்ணீர் அளவை அதிகப்படுத்தக்கூடாது. குறிப்பா இரவு நேரத்துல தண்ணீர் அளவு அதிகப்படுத்துவதை கூடுமான வரைக்கும் தவிர்க்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். மற்ற இடங்கள்ல தங்க வைக்கப்பட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு தரமான உணவு, குடிநீர், குழந்தைகளுக்கு பால், ரொட்டி போன்றவற்றை வழங்குவதற்கான ஏற்பாடையும் செய்யணும். தேவைப்படுற இடங்கள்ல மருத்துவ முகாம் கூட கொஞ்சம் அமைக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். நிவாரண உதவி தேவைப்படுற கொடுக்கறதுக்கு உடனடியாக அதையும் செய்ய வேண்டும்னு கேட்டுக்கிறேன். அனைத்து நிலை அலுவலர்களும் கரையோர பகுதிகளில் ரோந்து பணியில அமர்த்தணும்னு கேட்டுக்கிறேன். தேவைப்படும் மாவட்டங்கள்ல உள்ளூர் விடுமுறை கூட அங்க சூழ்நிலை தகுந்த மாதிரி அதையும் நீங்க விடுமாறு கேட்டுக்கிறேன். முக்கியமா தொடர்ந்து இப்ப டிவியில, பத்திரிகைலாம் என்ன செய்தி வந்துட்டு இருக்குன்னா, இந்த மழையில நெல் கொள்முதல் செய்யப்பட்டு அவைகள்லாம் டன் கணக்கில் பாழடிக்கப்பட்டு கொண்டிருக்கு அப்படின்னு ஒரு செய்திகள் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. அதனால அறுவடை செஞ்சு அடுக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நெல் மூட்டைகளை மழை வெள்ளத்தினால பாதிக்கப்படாத வகையில தார்பாய்கள் கொண்டு மூடுறது, உடனடியாக குடோன்ல கொண்டு போய் மூட்டைகளை மாற்றுதல் போன்ற பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் அறிவுறுத்துகிறேன். முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் 136 அடியை எட்டியுள்ள நிலையில் இடுக்கி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து உயரும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனால் அணையிலிருந்து நீர் திறக்கப்படும் என்பதால் கேரள பகுதிகளுக்கு முதல் வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. இந்நிலையில் முல்லை பெரியாறு அணையிலிருந்து தண்ணீர் திறக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டால் அதுகுறித்து 24 மணி நேரத்திற்கு முன்னதாகவே கேரள அரசுக்கு தெரிவிக்க வேண்டும் என கேரள அரசின் தலைமைச் செயலாளர் தமிழக தலைமைச் செயலாளருக்கு கடிதம் எழுதியுள்ளார். அணையின் கீழ்ப்பகுதிகளில் வசிக்கும் மக்களை பாதுகாப்பாக வெளியேற்ற 24 மணி நேர அவகாசம் அவசியம் என அந்த கடிதத்தில் கேரள அரசின் தலைமைச் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். முல்லை பெரியாறு அணை நீர்பிடிப்பு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வருவதால் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து வருகிறது. வினாடிக்கு 2,831 கன அடியாக இருந்த நீர்வரத்து 6,391 கன அடியாக அதிகரித்துள்ளது. இதனால் நேற்று மாலை 7 மணி நிலவரப்படி அணையின் நீர்மட்டம் 136 அடியாக உயர்ந்துள்ளது. அணையிலிருந்து தமிழக பகுதிக்கு வினாடிக்கு 2,016 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுவதாக பொதுப்பணித்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் பெய்து வரும் கனமழை காரணமாக முக்கிய அணைகள், ஏரி, குளங்கள் உள்ளிட்ட நீர்நிலைகள் நிரம்பி வருகின்றன. இந்நிலையில் கர்நாடக மாநிலத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக கபினி, கிருஷ்ணசாகர் உள்ளிட்ட முக்கிய அணைகள் நிரம்பியதால் பாதுகாப்பு கருதி உபரி நீர் திறந்துவிடப்பட்டது. இதனால் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்று பகுதிகளில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. காவிரி ஆற்றின் நடுவே சிக்கிக் கொண்ட வயது முதிர்ந்த தம்பதியரை தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டனர்.
கர்நாடக அணைகளிலிருந்து திறந்துவிடப்பட்ட உபரி நீரால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்துள்ளது. இதனால் அணையிலிருந்து வினாடிக்கு 2,10,000 கன அடி வீதம் 16 கண் மதகுகள் வழியாக தண்ணீர் வெளியேற்றப்படுவதால் பவானி, கொள்ளிடம் உள்ளிட்ட பல ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு சம்பந்தப்பட்ட மாவட்ட நிர்வாகங்கள் எச்சரித்துள்ளன. ஈரோடு மாவட்டத்தில் பவானி ஆற்றின் கரையோர பகுதிகளான கூடுதுறை, பழைய பாலம், பாலக்கரை, கீரைக்காரத்தெரு, பசுவேஸ்வரர் வீதி உள்ளிட்ட பகுதிகளில் 250க்கும் மேற்பட்ட வீடுகளுள் தண்ணீர் புகுந்துள்ளது. 900க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். காவிரி ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் பவானி நகரமே தீவு போல காட்சியளிக்கிறது. தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்க வேண்டுமென பாதிக்கப்பட்ட மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சிக்கு தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் விரைந்துள்ளனர். மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்படும் உபரி நீரால் காவிரி மற்றும் கொள்ளிடம் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 44 வீரர்களை கொண்ட தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் திருச்சி விரைந்துள்ளனர். அவர்கள் 2 குழுக்களாக பிரிந்து பாதுகாப்பு மற்றும் மீட்புப் பணியில் ஈடுபட உள்ளனர். திருச்சி வந்த தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினரோடு மாவட்ட ஆட்சியர் பிரதீப்குமார் ஆலோசனை நடத்தினார். இதனிடையே திருச்சி முக்கொம்பு கொள்ளிடம் பாலத்தில் அமைச்சர் KN நேரு நேரில் ஆய்வு மேற்கொண்டார். காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கை காண்பதற்காக நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் உள்ள பாலத்தின் மீது பொதுமக்கள் குவிந்தனர். இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதையடுத்து பாலத்தில் இரும்பு தடுப்புகள் வைத்து அடைத்த போலீசார் பாலத்தின் வழியாக 4 சக்கர வாகனங்கள் செல்ல தடை விதித்துள்ளனர். இதனிடையே காவிரி ஆற்றில் வெள்ளம் குறையும் வரை பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று ஈரோடு மாவட்ட ஆட்சியர் கிருஷ்ணனுண்ணி வேண்டுகோள் விடுத்துள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து உபரி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் சேலம் மாவட்டம் சங்ககிரியை அடுத்துள்ள காவேரிப்பட்டி, கல்வடங்கம் உள்ளிட்ட காவிரி கரையோர பகுதிகளில் விவசாய நிலங்களையும் வீடுகளையும் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. இதனையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வருவாய்த்துறையினர் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்தனர். இதனிடையே சேர்வராயன் மலைப்பகுதிகளில் கனமழை காரணமாக சிறபங்கா நதியில் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஏற்காடு, உள்கொம்பை, வத்தியூர், டேனிஷ்பேட்டை, சின்னேரிக்காடு ஆகிய பகுதிகளில் பெய்த கனமழையால் சரபங்கா நதியில் வெள்ளம் கரை புரண்டோடுகிறது. இதன் காரணமாக ஆற்றுப்பகுதிக்கு யாரும் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து உபரி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் தஞ்சை கொள்ளிடம் ஆறு கடல் போல் காட்சியளிக்கிறது. இதனால் கொள்ளிடம் ஆற்றை அப்பகுதி மக்கள் ஆர்வமுடன் பார்த்து செல்கின்றனர். இதேபோல காவிரியில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கை காண்பதற்காக முக்கொம்பு சுற்றுலா மையத்தில் உள்ள மேலணையில் மாவட்ட நிர்வாகம் தடையை மீறி ஏராளமானோர் குவிந்து செல்ஃபி எடுத்து மீன்களையும் பிடித்து வருவதாக புகார் எழுந்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பேஹேபள்ளியில் உள்ள தரைப்பாலத்தை தாண்டிச் செல்லும் வெள்ள நீரில் ஆம்புலன்ஸ் வாகனம் சிக்கியது. இதனிடையே திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே தரைப்பாலத்தின் மீது வெள்ளநீர் சென்றதால் கிராம சாலை முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டது. ஆனால் ஆபத்தை உணராமல் வெள்ளத்தில் மூழ்கிய தரைப்பாலத்தை கடந்து பள்ளி மாணவர்களும் பொதுமக்களும் சென்றனர். இதையடுத்து அங்கு விரைந்த வருவாய்த்துறை அதிகாரிகள் தரைப்பாலத்தில் இருபுறங்களிலும் தடுப்புகளை அமைக்க நடவடிக்கை எடுத்தனர். நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. முத்துறை, பாலாடா, இத்தலாறு, நஞ்சநாடு, எமரால்டு பகுதிகளிலும் கனமழை பெய்ததால் பாலாடா ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. கரையோரத்தில் உள்ள நூற்றுக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்களை வெள்ளநீர் சூழ்ந்துள்ளதால் மலை காய்கறிகள் அழுகி சேதமடைந்தன. கோடப்பமந்து கால்வாயில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் ரயில் நிலையம் அருகே படகு இல்ல சாலையில் தண்ணீர் குளம் போல் தேங்கி நின்றது. காவிரியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சீர்காழியை அடுத்த கொள்ளிடம் ஆலக்குடி பகுதியில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர் ஆகியோர் நேரில் ஆய்வு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர் லலிதா, முதலைமேடு திட்டு, வெள்ளமணல் உள்ளிட்ட பகுதிகளில் முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அங்கு பொதுமக்களை இரவு நேரங்களில் தங்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறினார். வேலூர் மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக மாநகரின் முக்கிய சாலையான அண்ணா சாலையில் மழைநீர் குளம் போல் தேங்கியது. ஜவாது மலையில் கனமழை பெய்ததால் அமிர்தி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. ஜமுனா மத்தூர் செல்லும் தரைப்பாலம் நீரில் மூழ்கியதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. குடியாத்தம் பகுதியில் உள்ள மோர்தானா அணை நிரம்பி உபரி நீர் வெளியேறி வருகிறது. சேலம் மாவட்டம் சேர்வராயன் மலைப்பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக சரபங்கா நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஏற்காட்டில் வெளுத்து வாங்கிய கனமழையால் மழைநீர் வெள்ளம் போல பெருக்கெடுத்து ஓடியது. வாகனங்கள் மழைநீரில் இழுத்துச் செல்லப்பட்டதால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். 10க்கும் மேற்பட்ட பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக அங்குள்ள பொய்யாறு ஓடையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஓடையை கடக்க முயன்ற ஒரு இளைஞரின் இருசக்கர வாகனம் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது.
மன்னார்குடி அருகே உள்ள திறந்தவெளி நெல் சேமிப்பு மையத்தில் அமைச்சர் சக்கரபாணி திடீர் ஆய்வு மேற்கொண்டார். திருவாரூர் மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி கலந்து கொண்டார். பின்னர் மன்னார்குடியிலிருந்து தஞ்சாவூர் செல்லும்போது தெற்கு நத்தத்தில் உள்ள திறந்தவெளி நெல் சேமிப்பு மையத்திற்கு சென்று நெல் மூட்டைகள் சேமித்து வைக்கப்பட்டிருப்பதை ஆய்வு செய்தார். அங்கிருந்தபடியே தமிழகம் முழுவதும் நெல் சேமிப்பு மையங்களில் வைக்கப்பட்டுள்ள நெல் மூட்டைகளை மழையில் நனையாமல் பாதுகாக்க உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு துறை அலுவலர்களுக்கு தொலைபேசி வாயிலாக அறிவுறுத்தினார். திருப்பூர் மாவட்டம் ஊதியூர் அருகே தனியார் பேருந்து மீது கார் மோதியதில் 4 பேர் உயிரிழந்தனர். தாராபுரத்திலிருந்து கோவை நோக்கி சென்ற கார் ஒன்று கொடுவாய் அருகே சென்றபோது கட்டுப்பாட்டை இழந்து தாறுமாறாக ஓடியது. மையத்தடுப்பை தாண்டி எதிர் திசையில் வந்த பேருந்து மீது அதிவேகமாக மோதியதில் கார் சுக்குநூறாக சிதறியது. பேருந்து பள்ளத்தில் இறங்கி நின்றது. காரில் பயணித்த 3 பேர் நிகழ்விடத்திலேயே உடல் சிதறி பலியாகினர். 3 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் ஒருவர் உயிரிழந்தார். காயமடைந்த பேருந்தின் ஓட்டுநர், பயணிகளும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஒசூரில் பூக்களின் விலை உச்சத்தை தொட்டுள்ளது. கடந்த வாரம் 240 ரூபாய்க்கு விற்பனையான 1 கிலோ கனகாம்பரம் தற்போது 2600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. அதேபோல மல்லிகை 340 ரூபாயிலிருந்து 2000 ரூபாயாகவும், முல்லை 150 ரூபாயிலிருந்து 900 ரூபாயாகவும் அதிகரித்துள்ளது. விலை உயர்ந்திருந்த போதிலும் பொதுமக்கள் அதிக அளவில் பூக்களை வாங்கி செல்கின்றனர். சுதந்திர தினத்தை முன்னிட்டு மாமல்லபுரம் அருகே உள்ள சுதரங்கப்பட்டினம் டச்சுக்கோட்டை தேசிய கொடி நிறத்தில் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. மத்திய தொல்லியல் துறையினர் பராமரித்து வரும் டச்சுக்கோட்டை முழுவதும் உள்ள உயரமான சுவர்கள் தேசிய கொடி நிறத்திலான மூவண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஜொலிக்கின்றன. மின்விளக்கு வெளிச்சத்தில் பிரகாசமாக காட்சியளிக்கும் டச்சுக்கோட்டையின் அழகினை பொதுமக்கள் ஆர்வமுடன் பார்த்து ரசித்து செல்கின்றனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் உள்ள சங்கரநாராயணர் சுவாமி கோயிலில் ஆடித்தபசு திருவிழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. திருவிழாவின் 5ஆம் நாளான நேற்று சாமி மேளதாளங்கள் முழங்க யானை ஊர்வலத்துடன் வெள்ளி பல்லக்கில் அழைத்துச் செல்லப்பட்டார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கேரளாவில் கனமழை பெய்து வரும் நிலையில் பொதுமக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று அம்மாநில முதல்வர் பினராயி விஜயன் அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள செய்தியில் வரும் நாட்களில் மழை தொடரும் என வானிலை மையம் எச்சரித்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். கேரளாவில் மழைக்கு இதுவரை 20 பேர் உயிரிழந்துள்ளதாகவும், மழையால் பாதிக்கப்பட்டவர்கள் தங்க 212 முகாம்கள் அமைக்கப்பட்டு அதில் 6285 பேர் தங்கியுள்ளதாகவும் கேரள முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். சென்னை அடுத்த மாமல்லபுரத்தில் நடைபெற்று வரும் 44வது சர்வதேச செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இன்று நடைபெறும் 7ஆம் சுற்று ஆட்டத்தில் இந்திய அணிக்கு எதிராக இந்திய அணியே மோதவுள்ளது. ஓபன் பிரிவில் இந்தியா ஏ மற்றும் சி அணிகள் இன்று மோதுகின்றன. அதே சமயம் கியூபா அணியுடன் இந்தியா பி அணி இன்று மோதவுள்ளது. மகளிர் பிரிவில் அசர்பைசானுடன் இந்தியா ஏ அணியும், கிரீஸுடன் இந்தியா பி அணியும், சுவிட்சர்லாந்துடன் இந்தியா சி அணியும் இன்று மோதுகின்றன. இங்கிலாந்தின் பர்மிங்ஹாமில் நடைபெறும் காமன்வெல்த் தொடரின் பாரா பளுதூக்குதல் பிரிவில் இந்திய வீரர் சுதீர் தங்கப்பதக்கம் வென்றார். முதல் சுற்றில் 208 கிலோ எடையும், 2வது சுற்றில் 212 கிலோ எடையையும் இந்திய வீரர் சுதீர் தூக்கினார். இதனால் 134.5 புள்ளிகள் பெற்ற இந்திய வீரர் சுதீர் தங்கப்பதக்கத்தை வென்று அசத்தினார். இதன் மூலம் நடப்பு காமன்வெல்த் தொடரில் இந்தியாவிற்கு 6வது தங்கப்பதக்கம் கிடைத்துள்ளது. காமன்வெல்த் போட்டியில் நீளம் தாண்டுதலில் இந்திய வீரர் ஸ்ரீசங்கர் முரளி வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆண்களுக்கான நீளம் தாண்டுதல் இறுதிப் போட்டியில் 8.08 மீட்டர் நீளம் தாண்டி 2வது இடத்தை பிடித்த ஸ்ரீசங்கர் முரளி வெள்ளிப்பதக்கத்தை வென்றார். இதன் மூலம் காமன்வெல்த் தொடர் நீளம் தாண்டுதலில் வெள்ளிப்பதக்கம் வென்ற முதல் இந்திய வீரர் என்ற சாதனையை ஸ்ரீசங்கர் முரளி படைத்துள்ளார். மீண்டும் முக்கிய செய்திகள். தமிழகத்தில் கனமழை முன்னெச்சரிக்கை, பாதுகாப்பு நடவடிக்கைகள். முதலமைச்சர் ஸ்டாலின் மாவட்ட ஆட்சியர்களுடன் ஆலோசனை. வெள்ளம் பாதித்த பகுதிகளில் அமைச்சர்கள் நேரில் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள முதலமைச்சர் அறிவுறுத்தல். பயிர் சேதங்கள் குறித்து கள ஆய்வு மேற்கொள்ளும் மாவட்ட ஆட்சியர்களுக்கு உத்தரவு. மேட்டூர் அணையிலிருந்து வினாடிக்கு 2,10,000 கன அடி தண்ணீர் திறப்பு. காவிரி, பவானி, கொள்ளிடம் உள்ளிட்ட ஆறுகளில் கரை புரண்டோடும் வெள்ளம். பவானி அருகே வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் ஆயிரக்கணக்கானோர் பாதிப்பு. மீட்புப் பணிகளில் தீயணைப்புத் துறையினர், தேசிய பேரிடர் மீட்புப் படை தீவிரம். உதகை உள்ளிட்ட பல ஊர்களில் வெளுத்து வாங்கிய கனமழை. ஏற்காட்டில் வாகனங்கள் மழைநீரில் அடித்துச் செல்லப்பட்டதால் பரபரப்பு. கேரளாவில் கனமழைக்கு 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு. பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க முதலமைச்சர் பினராயி விஜயன் அறிவுறுத்தல். காமன்வெல்த் போட்டியில் இந்தியாவிற்கு 6வது தங்கம் மற்றும் வெள்ளிப் பதக்கம்.
பாரா பளுதூக்குதல் பிரிவில் தங்கம் வென்றார் இந்திய வீரர் சுதீர். நீளம் தாண்டுதலில் வெள்ளிப்பதக்கம் வென்று முரளி ஸ்ரீசங்கர் சாதனை. மாமல்லபுரத்தில் நடைபெற்று வரும் செஸ் ஒலிம்பியாட் 7ஆம் சுற்று ஆட்டத்தில் இன்று நேருக்கு நேர் மோதும் இந்திய அணிகள். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன.